மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜியே இந்த காஞ்சி போன முருங்கக்கா ஒரு கிலோ 90 ரூபாய். கதாஹஸ்தே. இரு எந்திரிக்காத உட்காரு. இத அந்த ஹரி வந்தா கொடுத்துரு. அவங்கிட்ட நாளைக்கே குழந்தைகிட்ட கொடுத்துற சொல்லிடு. ஃபீஸ் இன்னும் கட்டல, தேதி வேற ஆகி போச்சு. குழந்தை மனசு ரொம்ப கஷ்டப்படுமா. ஒரு 1000 ரூபாய் அதிகமாக கொடுக்கலான்னா கையில வேணுமே. என்னதான் பண்ண சொல்ற? நீங்க அதை நினைச்சு வருத்தப்படாதீங்க, அது என் கையில இருக்கு. அப்போ போற செலவுக்கு அதெல்லாம் என்கிட்ட இருக்குங்க. நாளை காலையில நான் அவனை அனுப்பி வைக்கிறேன், சரியா? ஈஸ்வரா. இந்த கணக்கு எங்க இருந்து வந்தது? அதுல இருந்து தான் வந்தது. நல்லா பார்த்து கணக்கு மட்டும் தான் இருக்கா, காசு இல்லையா? அட அத பாருப்பா. இந்த தண்ணி வண்டி எப்போ வந்துச்சு? தர்ணா போராட்டம் நடத்த போறாங்களா? தேவையான ஆட்களுக்கு எங்களை நம்ம உயிர் எடுக்கிறான். ஆம்பளைங்களுக்கு 500 ரூபாய், பொம்பளைங்களுக்கு 600 ரூபாய். தாங்க முடியல போல இருக்கு. பேசாம புடவை ஒண்ணு வாங்கிட வேண்டியது. அண்ணன் இங்க தகராறு பண்ணி எங்க பொழப்புல மண்ணலி போட்டாத, தயவு செய்து கிளம்பு. உனக்கு தேவையான இதால ஃபுல்லா குடிச்சிட்டு இன்னும் 88 போடு. இப்ப சொன்னியே அது நியாயம். என்னையும் ஒரு மனுஷனா மதிச்சு கோட்டை அடிக்கிறதுக்கு காசு கொடுத்தியே நீ மனுஷையா? இப்படி வா, உனக்கு கட்டி வேண்டாமா? இதையதான் வீட்டுக்காரின்னு சொல்றேன். 8 போட்டுக்கிட்டு கரெக்டா வீடு போய் சேர்னேன், வேற எங்கேயும் போயிடாத. அட கடவுளே, இவனை வச்சு எப்படி வீட்டுல குப்பை கொட்டுறாங்க? ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சு, அடுத்து ஸ்டார்ட்டா? 550 + 450. ஏண்டா 550க்கும் 450க்கும் கூட்டா கணக்கு தெரியலையாடா உனக்கு? நீ எல்லாம் கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்க. ஏய், நம்மள பார்க்க யாரோ வராங்க பாரு. வண்டி பெருசா இருக்கு, ஏதாவது பெருசா கிடைக்கும். வணக்கம் வணக்கம் யாருக்கும் வணக்கம் வணக்கம். வாங்க. அட நீங்க என்ன சிபிபியோட பேங்க் செக்ரட்டரியா? நாங்க பொழைக்கணும்ல. அதாவது வர்ற 5ஆம் தேதி கலெக்டரேட்டுக்கு போறோம். அதுக்கு ஒரு 500 பேர் வேணும். 500 பேரா? சரி, ஆளை நாங்க ரெடி பண்றோம். ஆனா ஆளுக்கு 500 ரூபா கொடுக்கணும், சரியா? 500 ரூபாங்கிறது அதிகமா இருக்க. 500 ரூபாலாம் ஒன்னும் அதிகம் இல்ல, ஒரு வாட்டி வந்து பாருங்க தெரியும். இங்க பாரு, பேசுறதுக்கு டைம் இல்ல. 300 ரூபா கொடுத்துறேன். 5ஆம் தேதி காலையில 10 மணிக்கு. சரி, அட்வான்ஸ் கொடுத்துட்டு போங்கண்ணே. அட்வான்ஸ் வேணுமா? செயற்குழு கூட்டம் வரப்போகுது. செயற்குழு கூட்டம் வரப்போறது இருக்கட்டும். போன தர்ணாவுக்கு 4-5 கொடியை கொண்டு போனீங்க, முதல்ல அதை கொண்டு வாங்க, சரிதானே? அந்த கொடி எங்க போயிருக்குன்னு தெரியும். என்னண்ணே, நீங்களும் சம்பாதிக்கிறீங்கள, அதுல எங்களையும் கொஞ்சம் கவனிக்கலாம்ல. சரி சரி, போதும் போதும், வரும்போது எண்ணி தானே கொண்டு வந்தீங்க. ஓ சரி, சொன்னதை மறந்துடாதீங்க. 5ஆம் தேதி காலையில 10 மணிக்கு. மறக்கவே மாட்டோம், ஆளுங்க இருப்பாங்க. அடுத்த மாசம் 5ஆம் தேதி தர்ணா இருக்கு. தர்ணாவா? ஒரு 250 பேர் வேண்டி இருக்கும். நல்லா வாட்ட சாட்டமா இருக்கணும். 10 பெட்டாலியன் போலீஸ் இருக்காங்க. ஓஹோ, லத்தி சார்ஜை தாங்குற அளவுக்கு நல்ல பலமா இருக்கணும். லட்டி சார்ஜ் இருந்தா எக்ஸ்ட்ரா தர வேண்டியது வரும். கண்டிப்பா தேவைப்படும். ஆமா ஆமா, நீங்க என்ன கட்சி? நான் இப்ப ஐடிசில இருக்கேன். போன மாசம் வேற கட்சி. அது சரி, தர்ணாவுக்கு பெண்களும் வேணுமா? ஒரு 50 பேர் தேவைப்படும். அப்படின்னா நம்ம மோகனவல்லியை கூப்பிடலாமா? மோகனவல்லியை கூப்பிடலாம், அது கரெக்டா இருக்கும். ஆமா ஆமா, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க அட்வான்ஸ் கொடுங்க. வரப்பா. போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. இந்த கார்மெண்ட்ஸ் வந்ததுல இருந்து பொண்ணுங்க கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. டேய், இங்க பாரு ஒரு பிரச்சனை. என்ன? 2 கட்சிக்காரங்க தர்ணாவும் ஒரே நாள்ல தாண்டா வருது. பயனுள்ள வேலைகளை செய்ய வேண்டும் என்று சட்டசபையில் மந்திரிகள் தீர்மானம். பறவை காய்ச்சல், டெங்கு காய்ச்சல் போன்றவற்றை அறவே ஒழிக்க வேண்டும் என்று அனைத்து மந்திரிகளும் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றினார்கள். விலங்குகளை வைத்து பரிசோதிப்பதற்கு விலங்குகள் கிடைக்கவில்லை என்றால் ஆதிவாசிகளை வைத்து பரிசோதிப்போம் என்ற முடிவையும் ஏகமனதாக எடுத்துள்ளார்கள். இதை பற்றிய விளக்கத்தை நீதிமன்றம் கேட்டுள்ளது. யா அல்லாஹ், காலம் இவ்வளவு மாறி போச்சு. ஆதிவாசிகள்னாலும் அவங்களும் மனுஷங்க தானே. யார் அது? என்ன புது பிச்சைக்காரனா? உன் அப்பன் பிச்சைக்காரனா தாண்டா இருப்பான்.
ஏய் இது நம்ம பாரதி அக்கா வீட்டுக்காரரா? டே 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 வெட்டி பயலே, நீ என்னோட பேரை சொன்னா போதும், என் பொண்டாட்டி பேரை சொல்லாதடா நீ. ஏய் உங்களுக்கு சேர்த்து தான்டா சொல்றேன். அவளுக்கு அழகு கூடி போச்சு. எங்க 2 பேருக்கு இந்த ஊர்ல கந்திருஷ்டி அதிகமாயி போச்சுடா. உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? நல்ல குளிர் அடிக்குது, சளியும் பிடிச்சிருக்கு. ஐயோ, ஒரு பாவம். பீடி ஓசி கூட. அது சரி. இந்த ஆளு நம்மளை வச்சு செய்ய வேண்டாம், இந்த ஆளை நம்ம வச்சு செய்வோம். ம். சின்னண்ணே, என்னடா ரொம்ப குளிருத, நடுங்குதுடா. நல்ல இருமல்ல இருக்க, அதுவும் இருக்குடா. உங்களுக்கு குளிர் ஜுரமா இருக்குமோ? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, ஏதாவது கொல்தி போட்டாதீங்கடா. உங்களுக்கு யூரின் சரியா போகுதா? தானா போகாது, நான் தான் விடுவேன். பயங்கரமா உடம்பு வலிக்குதோ? அதுவும் இருக்குப்பா. அப்போ சந்தேகமே இல்ல. என்னடா சொல்றீங்க? ஆமா, எங்க படுத்து தூங்குறீங்க? என் பொண்டாட்டி கூட தான். அப்ப அன்னைக்கு கண்டிப்பா பரவி இருக்கும். ஆமா, வீட்ல எலி இருக்கா? 4 எலியும் ஒரு பெருச்சாலையும் இருக்குப்பா. அப்ப டவுட்டே இல்ல, இது அது. என்னடா அது? வேற என்ன, பிளேக் தான். வாங்க, வாங்க, சீக்கிரம். தூங்க. தூக்கு, 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 தூக்கு. குளிச்சிட போறான், தூக்கு அப்படியே. பாத்து. ஐயோ, இவங்க எல்லாம் யாரு? ஏன் அவரை கொண்டு போறீங்க? எங்க கொண்டு போறீங்க? ஐயோ, ஏறு, 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 ஏறு. விடுங்க. சீக்கிரம். ஐயோ, அவரை விடுங்க. எடு, எடு. யாராவது ஓடி வாங்க. சீக்கிரம் வாங்க. ஐயோ, என் வீட்டுக்காரர் இப்படி கொண்டு போறாங்களே. இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? அவர் என்ன தப்பு பண்ணாருன்னு அவரை கொண்டு போறாங்க. பாத்து, மெதுவா. பாத்து. என்னாச்சுன்னு 2 பேரும் இங்க வந்திருக்கீங்க? டாக்டரை நல்லா விசாரிக்கலான்னு வந்தோம், நீயும் போய் விசாரிச்சுடுவா. மெதுவா இறங்குங்க. பாத்து, பாத்து. கால் வழுக்கிட போகுது, பாத்து வாங்க. எப்படி நாம இங்க வரைக்கும் வந்துட்டோம், நாம அந்த கோயிலுக்கு போயிட்டு போலாமா? கோயிலுக்கு போறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா அங்க வேற ஆளுங்களை பார்த்தா மேக்கப் பண்ணுவியே, அதை குறைச்சிக்க. நான் என்ன பண்ணேன்னு சொல்றீங்க? ஏன்டி அங்க வயசு பசங்க வருவாங்க, உன் உடம்ப பாத்துக்க. என் உடம்புக்கு இப்ப என்ன ஆச்சு? என் உடம்புல கோலம் போட்டிருக்காங்கல்ல. இப்ப புரிஞ்சது இல்ல, நடங்க. அந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம் வாயா. பொறுமை. மெதுவா நடந்து வாயா. இங்க விழுந்தேன்னு வச்சுக்கோ, என்னால தூக்க முடியாது. ஊர்ல இருந்து யாராவது வந்துதான் தூக்கணும். என்ன வழக்கத்துக்கு மாறா 2 பேரும் ஒன்னா வரீங்க? நாங்க பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வரோம். இல்ல சந்தையா? பரவாயில்லையே, ஏதாவது விசேஷமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க, விசேஷம் இவருக்கு தான். எனக்கு என்ன விசேஷம் இருக்கு? கையில தொட்டில் போட்டு விட்டுருக்காங்க, மூக்குல பிளாஸ்டர் போட்டிருக்காங்க. நான் போயிட்டு வரேன். நடையா, விசேஷம். நீங்க எதுக்குதான் லாய்க்கோ தெரியல. என் கஷ்டம்லாம் எனக்கு தான் தெரியும். கடவுளே, ஒரு குழந்தை வேணும்னு நான் எவ்வளவு நாளா ஆசைப்படுறேன். இந்த ஜென்மத்துல இல்ல, அது நடக்க போறதில்ல. ஏய் செல்லக்குட்டி, நீ கொஞ்சம் பொறுத்துக்க. நான் முடியாதுன்னு சொன்னாதானே. என்னையா சொல்ற? யோ, இந்த கோயிலுக்கு முன்னாடி என் வாயை கிளறாத. ஆமா, இவரு கிழிச்சிட்டாரு. சாமி என்ன மன்னிச்சிரு. ஏய் அவசரப்படாத, நான் வரேன். எங்க போயிட்டு வரீங்க? 100 ரூபாய். காய்கறி எல்லாம் இப்ப என்ன விலை விக்குது? ஆமா, அண்ணன் என்ன கையில பெரிய கட்டா போட்டிருக்காரு? அது ஏன் தம்பி கேக்குற? இவரு சாப்பிட்டுட்டு படுத்துட்டாரா, அப்போ ஒரு 5-6 பேர் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. அவ்வளவுதான் எனக்கு தெரியும் தம்பி. இல்ல சந்துக்குள்ள வச்சு அடிச்சாங்கன்னு சொல்லு. யாருக்காவது உங்க மேல பகை இருந்துச்சா என்ன? நீ கொஞ்சம் வாய மூடு. நீ ஒரு புண்ணாக்கும் சொல்ல வேணாம். புல்லும் புண்ணாக்குமா? புல்லும் புண்ணாக்கும் போட்டாதானே மாடு நிறைய பால் கறக்கும். ஐயே, மூஞ்சிய பாரு. ஒழுங்கா குடும்பத்தை பார்த்து கிழிச்சிட்டாலும். நீங்க பாக்குறத பார்த்தா நாங்க என்னமோ தப்பு பண்ண மாதிரி. பாஞ்சிடாத, கொஞ்சம் அமைதியா இங்கே நில்லு. உடம்ப நல்லா பாத்துக்கங்க. என்ன அதெல்லாம் பாத்துக்க நான் இருக்கேன், நீ போய் உன் வேலையை பாரு. போ. வாடி வா. ஏய் தள்ளி நில்லு, தள்ளி நில்றா. என்ன ராமா, மருந்து கிடைச்சதா?
ஆ கிடைச்சது. ஆ. எத்தனை கடை ஏறி இறங்குறது, விலைவாசி எல்லாம் பயங்கரமா ஏறி இருக்கு. ஆ. இந்த மருந்தெல்லாம் நான் சாப்பிட வேண்டியது இல்லையா? இப்போ ப்ரெஷருக்கு தான் மருந்து கொடுத்துருக்காரு. அடுத்து எதுக்கு தர போறாருன்னு தெரியல. டாக்டர் அவசியம் சொல்லியிருக்காரு நீங்க மருந்து சாப்பிடணும்னு. ம். இந்தாங்க. ஆ. இந்தாங்க, இந்த மருந்தை உள்ள வச்சிருங்க. ஆ. டாக்டருங்க கண்டதையும் சொல்லத்தான் செய்வாங்க இல்ல ராமா? ஆமா ஆமா. அப்ப நான் கிளம்பட்டுமா? என் பையனும் பொண்ணும் வந்திருக்காங்க. ஓஹோ அப்படியா? ஆ. சரி சரி சீக்கிரமா போ. சரி. அப்பா போயிட்டு வர. குழந்தைய நல்லா பாத்துக்கங்க. மறக்காம எல்லா கோயில்லையும் வேண்டுதல் பண்ணி. சரி. கடவுளோட அனுகிரகம் கிடைக்கட்டும். சரிங்கப்பா. ஆ வாடா என் செல்லக்குட்டி, வாடா வாடா வாடா. நல்லா இருக்கும். என் செல்லம் என்னடா? டிரைவர் பார்த்து மெதுவா போங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. போயிட்டு வரேன்ப்பா. நல்லபடியாக போயிட்டு வாங்க. கொடுத்து வச்சவன். சும்மா வாயடிச்சிட்டு நடந்தா பத்தாது, கத்துக்கணும் எல்லாத்தையும். அதாவது வெக்கம், வீரம், கருணை, ஆச்சரியம், நகைப்பு, இதுல நவரசங்களையும் நாம கத்துக்கணும். பயம், பீதி, ரௌத்திரம், இசைக்கு சுருதி தேவை, நடிப்புக்கு இது தேவை. எல்லாம் மண்டையில ஏறிச்சா? ஊங்கிற போ, எல்லாத்தையும் கவனிச்சுக்க. அடியே ராதா, என்னங்க? அந்த மருந்தை கொஞ்சம் கொண்டு வா. எடுத்துட்டு வரேன். ஒரே மூச்சு வாங்குது. இந்தாங்க. அம்மா அவன எங்க? அவன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவனுக்கு ஒரு குறைய வைக்காத. சும்மா நீங்க அவனையே கரிச்சு கொட்டாதீங்க. பெத்த அப்பனை பேங்க்ல அடமானம் வச்சு பணம் வாங்குற மகனை இப்பதான் முதல் தடவை பாக்குறேன். எந்த நேரம் பார்த்தாலும் ஒரேடியா திங்கிறது தான். தின்னு தின்னு, நல்லா தின்னு. போதும் போதும். இத நல்லா ஊத்திக்க. அப்பா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? நம்ம வீட்டுல பழைய பொருள் இருந்தா என்ன பண்ணுவோம்? அதை எடுத்து குப்பையில போடுவோம். சரியா சொன்னமா. அதனாலதான் உன்னை குப்பையில போட விரும்பாம பேங்க்ல கொண்டு போய் அடமானம் வச்சேன். ஐயோ, என்ன நீங்க இப்படி கோவப்பட்டு பிபி ஏத்துக்கிறீங்க? ஏன்பா எப்பவும் பிரெயினை யூஸ் பண்ணவே மாட்டேங்கிற? இடத்துக்கு சொந்தக்காரங்க பேரை கேட்டா உன் பேரை சொல்லாம யார் பேரை சொல்ற சொல்லுங்க? அவன் சொல்றதுலயும் விஷயம் இருக்கு இல்லையா? அம்மா எப்போதுமே கற்பூரம் தான். அவன் செய்யறதெல்லாம் சரி, நான் செய்யறதெல்லாம் தப்பு. உங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாது. எஃப்எம் ஆன் ஆயிடுச்சு, நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன். இல்ல வேண்டாம் வேண்டாம், நான் போறேன். அப்பா இங்க பாருங்க, இத மறந்துட்டு போறீங்க, இதையும் எடுத்துட்டு போங்க. கையில வச்சுக்கோங்க. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? குடி வேணான்னு சொல்றவங்க மத்தியில எடுத்துக்காட்டா ஒருத்தர் இருக்காருன்னா அது நாம கௌரவம் செலுத்துற நம்முடைய ஐயா தான். இப்போ 2 வார்த்தை ஐயா நமக்காக பேச போறாரு. உங்க எல்லாருக்கும் என்னோட வணக்கங்கள். நம்ம ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட நான் தினமும் பார்த்துட்டு இருக்கிறவங்களோட நான் புதுசா என்ன சொல்ல போறேன், அதனால அதை தவிர்த்து நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்ல போறேன். இப்ப இருக்கிற இளைய சமுதாயத்துக்கிட்ட மது பழக்கம் வந்து ஒரு ஈசல் புத்த போல ரொம்ப பெருகி கிடக்குது. இதுக்கு எதிராக நாம குரல் கொடுக்க வேண்டிய நேரம் நெருங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆசை ஆசையா வளர்த்த பசங்களை ஸ்கூலுக்கும் காலேஜுகளுக்கும் ரொம்ப ஆசையா தான் பெற்றவங்க அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த எதிர்பார்ப்புல மண்ணை அள்ளி போடுற மாதிரி அவங்களோட வருத்தம் எப்படி இருக்கும்னு நான் சொல்லாமலேயே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மதுவையும் போதையையும் நம்ம சமுதாயத்திலிருந்து அதை அறவே ஒழிக்கணும்னு நம்ம ஒவ்வொருத்தரும்
லட்சியமா எடுத்து பாடுபடணும். இந்த நாட்டோட குடிமகன் அப்படிங்கிற வகையில நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். நிறைய நிறைய சொல்லணும்னு தோணுது, ஆனா என்னால முடியல. மன்னிச்சிடுங்க. உங்க எல்லாருக்கும் வணக்கம். திருமங்கலம் கிராம பஞ்சாயத்து அலுவலகம். பரவாயில்ல, கூலி கிடைக்கும். உள்ள போய் என்னன்னு பார்க்கலாம். இங்க கொட்டேஷன் எழுதி வச்சிருக்கிறதா சொன்னாங்களே. அட, இங்க படிச்செல்லாம் எழுத சொல்லுவாங்களோ? கொட்டேஷன். திருமங்கலம் பஞ்சாயத்து யூனியன் 1வது வார்டு 2வது வார்டு. இதுக்கப்புறம் என்ன எழுதியிருக்காங்கன்னு ஒண்ணுமே நமக்கு புரிய மாட்டேங்குது. என்ன தான் எழுதி வச்சிருக்கானுங்க? டெபாசிட்டா? என்ன டெபாசிட்டு? உள்ள போய் கேட்கலாம். ஓ, இங்க குரங்கு குட்டிக்கும் வேலை கிடைக்குமோ? சார், இங்க டெபாசிட்டு உங்க ஊமா பாசெல்லாம் போதும். ரொம்ப கஷ்டம். நல்ல பலபலன்னு நாளைக்கு வரேன் சார். இந்த டெபாசிட் அப்படின்னா என்ன சார்? இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? அல்பம் மாதிரி பிஹேவ் பண்றீங்க மிஸ்டர். அப்பாயில் வெளியில கூட உன்னை ஃபுட் பாயில் ஆக்குறேன். போங்க. இங்கே கேட்டு பார்க்கலாம் சார். இந்த டெபாசிட்னு சொல்றாங்களே அப்படின்னா என்ன சார்? உனக்கு எதுவுமே தெரியாதா? நீ இந்த ஊர் தானே? இங்க எதையும் ஒளிச்சு வைக்கிறது இல்ல. லோடு வரும்போது எல்லாருக்கும் தெரியும். உனக்கு சந்தேகமா இருந்துச்சுன்னா செக்யூரிட்டிட்ட கேளு. ரோடா? சே, போய் கேளு. போய் கேட்குறேன். இதான் கவர்மெண்ட் ஆபீஸா? இதுக்கே ஒரு செக்யூரிட்டி போடணும் போல இருக்கே. மேடம், புரிஞ்சது. அவர் சொன்னது காதுல விழலையா? தகுதியானவங்க அவங்க சொந்த ஆதார் கார்டை கொண்டு வந்தா லோடு வரும்போது நாங்க தந்துருவோம். இப்ப டோட்டலா புரிஞ்சிடுச்சு. அட, ஏன் மாஸ்டர்? மாஸ்டர் ஐயா, நிறுத்துங்க சார், நிறுத்துங்க சார். கடன் வாங்க இல்ல சார், ஒரு டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். சைக்கிளுக்கு பிரேக் இல்லைன்னு தான் குறுக்கு வழியில வந்திருக்கிற நீ குறுக்கால வந்து சந்தேகம் கேட்குறியா? எப்படியோ இவ்வளவு வளர்ந்ததுக்கு அப்புறம் எந்த சந்தேகம்னாலும் என்கிட்ட வந்து கேட்குற பாத்தியா? அதுதான்டா குரு பக்தி. ஆமா, என்னடா உன் சந்தேகம்? என்னன்னு சொல்லி தொலை சார். இந்த டெபாசிட்னு சொல்றாங்களே அப்படின்னா என்ன சார்? அதாவது இந்த திராவகம் கர்நாடகா ஹுப்ளிலையும் சென்னை செங்கல்பட்டு பக்கத்துல இருக்கிற இடத்துலயும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். இதனுடைய வெப்பநிலை 90 டிகிரி சென்டிகிரேட்னு நான் உனக்கு முன்னாலேயே கத்து கொடுத்துருக்கனே. எப்ப? அப்படி இது தண்ணியோட கலந்து ஒரு பிரத்யேகமான லிக்விடா மாறும். அதே மாதிரி பார்த்தேன்னா நான் முன்னால சொல்லி கொடுத்த விஷயத்த நீ நல்லா கவனிச்சேன்னா நான் என்ன சொன்னங்கிறதுக்கு உனக்கு அர்த்தம் புரியும். புரியலன்னா மறுபடியும் நீ திரும்ப வந்து கேளு, எத்தனை தடவை வேணாலும். சந்தேகம் இல்லையே மாஸ்டர்? நீங்க எடுக்கிற முடிவு எனக்கு சாதகமா இருக்கு. போகாதீங்க. பரவாயில்ல. 4 பேர் எங்க ஒளிஞ்சிருந்தீங்க? எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். எல்லாரும் பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறீங்கல்ல. இப்பவும் உங்களுக்கு சின்ன பசங்க நினைப்பா? அது வந்து நாங்க ஒன்றும் சொல்ல வேண்டாம். அரசாங்க வேலை கிடைக்கலன்னா சொந்தமா ஏதாவது வேலை பார்க்கலாம்ல. எந்த வேலை செஞ்சாலும் அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அரசாங்க வேலையே கிடைக்கும்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க. இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் என்னவா? ஏதாவது ஒரு வேலையை செய்யுங்க. சும்மா நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு அப்பா அம்மாவுக்கு பாரமா இருக்கக்கூடாது. ஆம்பளை பிள்ளைங்கல்ல, என்ன நான் சொல்றது? இப்ப பொம்பளை பிள்ளைங்களும் வேலைக்கு போறாங்க ஐயா. நீ அதையும் விட மாட்டியே சோம்பேறி. போதுண்டா சிரிச்சது, வாயை மூடுங்க. நீங்க யாரும் தப்பா நினைக்கலன்னா நான் ஒன்று சொல்றேன். என்னோட பேர்ல கொஞ்சம் தரிசு நிலம் இருக்கு. அந்த நிலத்துல நீங்க 4 பேரும் கொஞ்சம் உழைச்சிங்கன்னா கண்டிப்பா ஏதாவது லாபம் பார்க்கலாம். அரசாங்கமும் பேங்க்கும் தான் அதுக்கு உதவிட்டு இருக்காங்களே. என்ன, நான் சொன்னதை முயற்சி பண்றீங்களா? எனக்கு 1 பைசா கொடுக்க வேண்டாம். எங்க படிப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை அது கிடைக்கும் போது கிடைக்கட்டும். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இனிமே நீங்க 4 பேரும் ஒன்னா இருக்கும் போது நான் சொன்னதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சரி, மட்டுமா? அப்ப நான் வர்றேன்.
அட ஏதாவது ஒன்று சொல்லு. மந்திரிச்சு விட்ட மாதிரி இருக்க. சரி அப்படியே ஆகட்டுங்க. இப்போவாவது வாயை திறந்து. நன்றி இல்லாதவன். இவனுக்கெல்லாம் கடவுள் தான் தண்டனை கொடுக்கணும். இதை யார்கிட்ட போய் நான் சொல்லுவேன்? சின்னப்ப பழைய மாதிரி எல்லாம் இல்லைங்க. பாலுக்கு நிறைய காசு கொடுக்க வேண்டியது இருக்கு. இனிமே காசு கொடுத்தாதான் பால் தருவானா. ஐயா, பொழைக்க வழியே தெரியல. ஆஹா, அவ்வளவு கஷ்டப்படுறியா நீ? ஆமா, இந்த பசுமாடு வியாபாரம்லாம்? கடன் உடன் வாங்கி ஒரு பசுமாடு வாங்கினேன், அதுவும் செத்து போச்சுய்யா. ஐயோ பாவம், காசா கொடுக்கறதுக்கு இப்ப என் கையில எதுவும் இல்லையே. இப்ப என்ன பண்றது? வேணா ஒண்ணு பண்ணலாம்ப்பா. அந்த தொழுவத்துல கட்டியிருக்கிற பசு இருக்கு, என்னோட காமதேனு, அதை வேணா நீ வச்சுக்கப்பா. அதனால நீ ரொம்ப செழிப்பா இருப்ப. போதுமா? இருந்தாலும் அட மாட்டை அவுத்துக்கையா, ஏன் தாமதிக்கிற? ரொம்ப நன்றியா. என்னங்க, இனி என்கிட்ட இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. இங்க பாருங்க, இனி அதுதான் நமக்கு மிச்சம் இருக்கு. அவனோட நிலைமை நம்மளை விட மோசம், பாவம். அதனாலதான் நான் அதுல என்ன தப்பு இருக்கு? பரவாயில்ல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. பரவாயில்ல, விடு. ஈஸ்வரா, ஐயோ, எனக்கு கோச்சமா இருக்கு. எனக்கும் தான். நான் அன்னைக்கு போட்டு விட்ட கியூடெக்ஸ் இன்னமும் அப்படியே இருக்கு, பாத்தியா? உன் காலை இப்ப பார்த்தா ஐஸ்வர்யா ராய் கால் மாதிரியே இருக்கு. உண்மையாதான் சொல்றேன். ஏன் வரா? ஐயோ, நான் உள்ள போறேன்ப்பா. தூங்குறவனை கூட எழுப்பிடலாம், ஆனா தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்பவே முடியாது. அடடே வாங்க, பெரிய ஐயா விட்டு கணக்கு பிள்ளைய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே. அப்படி உக்காருங்க. என்ன நண்டி கட்ட நாய, உன் தண்ணி பாலுக்கு ஐயா கிட்ட கணக்கு காட்டி காசு கேட்டிருக்கிய. புண்ணாக்கும் தவிடும் கடையில கடன் தர மாட்டேன்னா அதனாலதான். அதான் அந்த கடனை கொடுக்கதான் நான் வந்திருக்கேன். அப்படின்னா ரொம்ப நாள் கணக்கு. நான் எதையும் அதுல கணக்கு பார்க்கல. ஐயா என்ன கொடுக்குறீங்களோ அதை வாங்கிக்கிறேன். முதல்ல கடனை வாங்கிக்க. போதும், திருப்தியா கொடுத்துட்டீங்க. குப்புன்னு இருக்கு. டேய் நண்டி கட்டவன, நீ இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு எங்க ஐயா தாண்ட காரணம். கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் இல்லாம அந்த மனுஷங்கிட்ட காசை கூடுன்னு கரார கட்டிருக்கா நாய. நீ ஒரு துரோகிடா, உருப்படவே மாட்ட. பிச்சைக்கார மாதிரி அந்த வீட்டு வாசல் நின்று அழுதப்போ அந்த மனுஷன் தான் வீட்டுல இருந்த பசுமாட்டையே உனக்கு கொடுத்தாரா. உனக்கு உனக்கு நல்ல சாவே வராதுடா, நன்றி கட்டவன. மூஞ்ச பாரு. ஆமா, இங்க என்ன பட்டாசு வெடிக்கிற சத்தம்? தீபாவளி வந்துருச்சு. ஓ அப்படியா? தீபாவளியா? மார்கழியில தீபாவளியா? மார்கழியில தீபாவளி வராதோ? இங்க பாருங்க, என்ன அப்படியெல்லாம் சொல்லி ஓட்டாதீங்க. ஒன்ன ஓட்டக்கூடிய சைஸ்லயா இருக்க? ஐயோ, எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்ல. இங்க பாருங்க, ஒரு விஷயத்த சொல்லிடுறேன், என் வாயை சும்மா கிளறாதீங்க. பை தி வே, நான் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ண போறதில்ல. நான் ஜே.கே. குலத்தூங்கன். என்னுடைய எழுத்து பேரு நாவலிஸ்ட், ரைட்டர் அண்ட் எடிட்டர். பாய்ஸ், உங்களை பத்தி நினைக்கும் போது பரிதாபமா இருக்கு, சங்கடமா இருக்கு, சங்கூஜமா இருக்கு. கொஞ்சம் திரும்பி பார்க்கும்போது, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் இளைஞனா இருந்த போது வெறும் 10 ரூபாய் 25 பைசாவை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு இந்த ஜோல்னா பையன் எடுத்துக்கிட்டு நான் காதல் கட்டுரை எழுதுற நகரத்துக்கு சென்றேன். கமான், ஃபாலோ பண்ணுங்கப்பா.
நீங்க நினைச்சீங்கன்னா எங்களுக்கு ஏதாவது வேலை கிடைக்கும். கண்டிப்பா அதை பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி உட்காருப்பா, நீ உட்காருப்பா. எழுதுறதுக்கு உண்டான அவனுடைய திறமைய அனைவரும் பாராட்டக்கூடியவன் திறமை. இந்த காதல் கட்டுரைகள் எழுதக்கூடிய யார் அதை கண்டுபிடிக்கல? கிழிஞ்சு போன பேப்பர்ல அவன் எழுதுனா, கை தீர்ற வரைக்கும் எழுதுனா, கை வலிக்கிற வரைக்கும் எழுதுனா, தெரியற பாஷையில எல்லாத்துலயும் எழுதுனா. எழுதி 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 கடைசி அவனுக்கு அந்த நேரம் வந்தது. தேவதூதன் மாதிரி ஒருத்த வந்தான். அங்க அவன் எடிட்டர் ஆனா, சீஃப் எடிட்டர் ஆனா, அக்கௌண்டன்ட் ஆனா. இது எந்த கதைண்ணே? இல்ல இது எங்க கேட்ட மாதிரி இருக்கு. எங்கேயும் கேட்டிருக்க மாட்டேன். இது என்னுடைய கதை. நல்ல கதை. இந்த கதையை கேட்டா அம்புலி மாமா புத்தகத்துல படிச்ச மாதிரி இருக்கே சார். சும்மாறா. ஆமா சார், இப்ப என்ன சொன்னீங்க? எதையும் செய்யக்கூடிய உங்க மன பக்குவத்தை பார்த்து நான் பூரிப்படைகிறேன். நைஸ் நைஸ், வெரி நைஸ். நீங்க இப்ப செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான். கொஞ்சம் ஃபண்ட் எப்படியாவது ரேஸ் பண்ணணும். ஆஃப்டர் ஆல் ஒரு 2 lakhs rupees, 2 லட்சம் ரூபா. அது போதும். அப்புறம் நான் இந்த மீடியாவில் ரொம்ப தெரிஞ்சவன்றதுனால சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ண வேண்டியது வரும். ஆளை தெரிஞ்சவனுக்கு அழிக்கவும் தெரியும்னு சொல்லுவாங்கல்ல, அதேதான். கேன் யூ ஃபாலோ மீ? நீங்க இந்த ஃபீல்டுக்கு புதுசுன்றதுனால சொல்றேன். நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் தீப்பொட்டி கம்பெனிலாம் இல்ல. உதாரணத்துக்கு நாம இப்போ ஒரு வார இதழ் தயாரிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்து பெரிய பத்திரிக்கை கொண்டு வந்துருவோம். இது மூலமா நிறைய குடும்பங்கள் வாழும். அது மட்டும் இல்லாம உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் மிகப்பெரிய இடத்துக்கு போயிடும். யூ காட் இட்? காட் இட் சார்? எங்களுக்கு இத பத்தி எதுவும் தெரியாது. அதான் நான் இருக்கேன்ல. அது சரி, பணம் கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமா? நாம என்ன கத்திரிக்காய் வியாபாரமா பண்ண போறோம்னு நினைச்ச? பத்திரிக்கை தொடங்க போறோம்யா. காசு போட்டாதானே காசு வரும். புரிஞ்சுதா? யூ காட் இட்? இதுக்கு மேல இவன் என்கிட்ட பேசக்கூடாது. இல்ல என்ன விடுங்க, நான் வேற ஆள பாத்துக்கிறேன். ஒரு கட்டு பீடி கொடுங்க. காசு கணக்குல எழுதி. அது சரி, உங்க கதை தெரிஞ்சது தானே. நாளைக்கு கொடுப்பேன்ல. சரி 70, ஒரு 60, 130, 20, 150, 90. என்ன ஊரெல்லாம் சுத்தியாச்சா? 32. அவங்க போயிட்டாங்க. பாப்பா, உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லதான் இங்க வந்தேன். நீ என்ன விஷயம் சொல்ல வர போற? சும்மா ஊரை சுற்றி வந்துட்டு இருக்கிறத விட என்னைக்காவது எனக்கு உதவி செய்யணும்னு கொஞ்சமாவது என்ன வருதா உனக்கு? நான் உங்களுக்கு உதவி பண்ண வரேன்னு தானே சொன்னேன். நீங்க தான் என்ன வேண்டான்னு சொல்லிட்டீங்க. இவ்வளவு உன்னை படிக்க வச்சுட்டு கடையில் உட்கார வச்சு வேலை வாங்குறது. சரி, வந்த விஷயம் என்னன்னு சொல்லு முதல்ல. குலத்துங்கன் ஒரு பிசினஸை பத்தி சொல்லியிருக்காரு. ஒரு வார பத்திரிக்கை ஆரம்பிக்கலான்னு. நல்ல லாபம் உள்ள பிசினஸ் தான். ஆனா எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா. நீ சொன்ன மாதிரி பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா ஏகப்பட்ட பணம் தேவைப்படுமே. இங்கே பாருலா சார், நீ நினைக்கிற மாதிரி இது விளையாட்டு காரியம் இல்லை. எல்லாரும் பணத்தை ரெடி பண்ணும்போது நான் மட்டும். உனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, பணத்துக்கு பணம் தானடா வேணும். என் கையில் பணம் இல்லாதது தெரிஞ்சும் என்கிட்ட கேட்குறியே. எனக்கு தெரியும் வாப்பா. நான் ஒரு விஷயத்த சொன்னா வாப்பாக்கு என் மேல கோபம் வராதே. இல்லை, என்னன்னு சொல்லு. வாப்பா, நீங்க 1 லட்ச ரூபா சீட்ல சேர்ந்துருக்கீங்கல்ல, அதை நீங்க கொடுத்தாலே. சீட்டு இப்போ தாண்டா ஆரம்பிச்சிருக்கு. இப்போவே சீட்டை எடுத்தா பணம் கம்மியாக தான் கிடைக்கும். அதோட உன் தங்கச்சி கல்யாணத்துக்காகத்தான் அந்த சீட்டே போட்டிருக்கேன். அந்த பணத்தை நீ கேட்குறிய, நான் என்னடா பண்ண முடியும் சொல்லு. சரி வேண்டாம் வாப்பா, நான் அவங்க கிட்ட சொல்லிடுறேன். அதை தவிர வேற வழி இல்லை. நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா. நீ வருத்தப்படுறத என்னால் பார்க்க முடியலப்பா. அண்ணே, ஒரு விகடன் புக்கு கொடுங்க. சீட்டை எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். பாப்பா, அப்பாவுக்கு இன்னும் எத்தனை காலமோ குடும்பத்தை அப்புறம் நீ தானடா பார்க்கணும்.
என் பையனுக்கு நல்லது நடக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? அல்லா, என் பையனை நீதான்ப்பா காப்பாற்றணும். அவனுக்கு ஒரு நல்ல வழியை காட்டு. நம்பிக்கையோட இருக்க. 2017 மே மாசம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் தாலுகா போரூர் கிராமம் கிருஷ்ணா நகரில் உள்ள 4வது தெருவில் இருக்கும் 91ஆம் நம்பர் வீட்டில் மனோகரின் மகன் கோவிந்தன் தன் தந்தையிடமிருந்து பூர்வீக சொத்தான 10 சென்ட் காலி இடத்தை உதவி செய்யும் எண்ணத்தால் கோவிந்தனுக்கு சேர வேண்டிய 2 லட்சம் ரூபாய் கொடுக்கப்படுகிறது. மேலும் இதன் பிறகு இந்த சொத்தில் இவரால் எந்த உரிமையும் கொள்ள இயலாது. அப்பா அம்மா என்று எப்போதும் சொந்தம் கொண்டாடி கொண்டு அவர்களை எப்போதும் நான் தொந்தரவு கொடுக்க மாட்டேன் என்பதை உறுதியாக கூறுகிறேன். இப்படிக்கு மனோகரன் பிள்ளை மகன் கோவிந்தன். கையெழுத்து போடுற மகனே. அப்பா, இதுல 3 திருத்தங்கள் இருக்கு. இதுல உனக்கு சம்பந்தம் இல்லைன்னும் அம்மாவுக்கும் உனக்கு எந்த பந்தமும் இல்லைன்னும் பணத்தை திரும்ப தரணும்னு சொல்றதுல. இந்த பணத்தை அப்படியே என் அலமாரியில கொண்டு வச்சேன்னா நீ சொல்ற மாதிரிலாம் நான் செய்யறேன். கையெழுத்து போடுறா மகனே. இந்தா. இந்தா இதுலயும் போடு. இது என்ன வேலை பேப்பரு? அது நான் இப்ப கொடுக்கிற 2 லட்சம் ரூபா பணத்துக்கு வட்டி பணமான 2000 ரூபாய மாசம் மாசம் நீ கொடுக்கறதுக்கான அக்ரிமெண்ட் பேப்பர் தான் இந்த வெள்ளை பேப்பர். கையெழுத்து போடுற மகனே. அப்பா, நீதான்ப்பா சரியானப்பா. கடவுளே. இந்தா. நான் ஒரு விஷயம் மறந்து போயிட்டேன். வெளியில குழாயில 3 ஜட்டி காய போட்டிருந்தேன், எடுத்துட்டு போலாம். வேண்டாம் வேண்டாம், அது அங்கேயே இருக்கட்டும். அது இல்லாம வாழ்க்கை நடத்துறது எப்படின்னு பழகிக்க. போயிட்டு வரட்டுமா? வாழ்த்துமா. போடா. போறேன். ஆமா, நீ சமையல் கட்டு கதவு மட்டும் திறந்து வைமா. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? அதுக்கு உதைக்க தான் தெரியும். அவனுக்கு எந்த அளவுக்கு திறமை இருக்குங்கிறது இப்ப நமக்கு தெரிஞ்சிடும்.